இந்த கூடாரங்களில் குடியிருந்தான் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவா நமக்கு கூடாரம் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறதா ஒரு வார்த்தை. இந்த உலகம் ஒரு கூடாரத்தை போல. அதாவது ஆபிரகாம் ஏன் கூடாரத்துல குடியிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப அஸ்திவாரம் உள்ள நகரம் என்பது தேவன் இனி நமக்கு வரும்போது கொடுக்க போறது. இதற்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. அதனால் அவர் எதுல குடியிருந்தாராம்? கூடாரங்களில் குடியிருந்தார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இனி வரப்போகிறதான அந்த அஸ்திவாரம் என்பது கூடாரத்தை பார்க்கலும் நிரந்தரமானது. அதை போட்டுட்டோம்னா அது ஒரு ஸ்டெபிலிட்டி, அங்கேயே நம்ம எப்பவுமே அங்கதான் இருக்க போறோம்னு அர்த்தம். இப்போ ஒரு சில இன மக்களை பார்த்திருக்கிறோம், அவங்க கூடாரங்களை இப்பவும் குடியிருப்பாங்க. அவங்க இடம் பெயர்ந்து என்ன செய்வாங்க? போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடமே இருக்காது. ஆனா நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு காலகட்டத்தில் ஒரு அஸ்திவாரம் போட்டு ஒரு வீட்டை போட்டு நம்ம தங்கிட்டோம்னா, நாம நம்முடைய சந்ததிகள் எல்லாம் என்ன செய்ய போறோம்? அங்க இருக்க போறோங்கிற நம்பிக்கையில தான் நம்ம என்ன செய்வோம்? வீடு கட்டுவோம். ஆபிரகாமுக்கு முன்னாடியே காயின் காலத்திலேயே கோட்டையெல்லாம் கட்டிட்டாங்க. நிம்ரோத்தெல்லாம் கோட்டை கட்டிட்டாரு. எகிப்தியர்கள் வீடு கட்டி வாழ்றாங்க. மெசபொத்தேமியா ஜனங்க வீடு கட்டி வாழ்றாங்க. அந்த காலத்துல ஆபிரகாம் எதுல குடியிருந்தாரா? கூடாரங்களில் குடியிருந்தார்னு இருக்கு. ஏன் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார்னா, அதுக்கு வசனம் சொல்லுது, எனக்கு ஒரு அஸ்திவாரம் நகரம் வரப்போகுது, தேவன் எனக்கு வச்சிருக்கிறாரு, அதுதான் எனக்கு பர்மனன்ட், அதனால நான் டெம்பரவரி டென்ட்ல இருக்கிறேன்னு அர்த்தம். இது ஒரு உலக பிரகாரமாய் அவர் எடுத்த நிலைப்பாடு. ஆனா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. இந்த கூடாரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒன்று இந்த உலகத்தை குறிக்கிறது. இந்த உலகம் என்பது ஒரு கூடார வாழ்க்கை. நமக்கு பாட்டில கூட சொல்லுவாங்க, இந்த உலகம் என்பது ஒரு வாடகை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே போவோம். நமக்கு பர்மனன்ட் வீடுன்னு ஒன்று இருக்குது. பர்மனன்டான ஒரு வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கு. எங்க இருக்குன்னா, தேவனிடத்தில் இருக்கிறது. நமக்கு அங்கதான் போக போறோம், அதுதான் பர்மனன்ட். ஸோ இது ஒரு கூடாரம் இங்க இருக்கிறது. நீங்க என்னதான் இந்த கூடாரத்துக்குள்ள வச்சீங்கனாலும் சரி, இந்த பூமிக்குள்ள வச்சீங்கனாலும் சரி, ஒரு நாள் இதை விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக போவீர்கள். எத்தனை பேரை கோடீஸ்வரனும் அதை விட்டு போயிருக்கிறார். உலகத்தையே 70% ஜெயிச்ச அலெக்சாண்டரும் அதை விட்டுட்டு போயிட்டாரு. யாருமே ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, பெர்மனன்ட்னு சொல்லி இங்க இருக்க முடியாது. இது ஒரு வகையான கூடாரம். ரெண்டாவது ஒரு வகையான கூடாரம் இருக்கு. அது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சரீரம். இந்த சரீரம் ஆகிய கூடாரம். இது ஒரு டெம்பரவரி பாடி. இந்த சரீரம் என்பது ஒரு டெம்பரவரி பாடி. நீங்க இதை எப்படி பாதுகாத்தாலும் சரி, இதுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் சரி, ஒரு நாள் கண்டிப்பாக இதுக்குள்ள இருக்கிறதான உங்கள் ஆத்மா இதை விட்டு விட்டு போய்விடும். இது ஒரு நாள் கண்டிப்பாக போகும். நீங்கள் என்னதான் பிடித்து வைத்தாலும், என்ன அலங்காரம் பண்ணாலும், எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும், என்னதான் நீங்க ஒரு பர்ஃபெக்ட் ஃபுட் எடுத்தாலும், என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கூடாரத்தை விட்டு இந்த ஜீவன் போகும், இந்த ஆத்மா போகும். அதை பிடித்து வைக்கவே முடியாது. இந்த கூடாரத்தை விட்டு அது அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு போகும். அழிவுள்ளதான இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். இந்த ஞானம் நமக்கு வந்துட்டா, எதன் மேலையுமே நமக்கு அளவுக்கு அதிகமான ஒரு பற்று வராது. அதனால இந்த உடம்பை கவனிக்க கூடாதா? அது அர்த்தம் இல்லை. இது தேவனுடைய ஆலயம். இதை கிளீனா வச்சுக்கணும், நீட்டா வைக்கணும், நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நீட்டா, அதெல்லாம் எந்த குற்றம் இல்லை. ஆனா தெரியணும், இது நிச்சயம் போகும். இத என்ன பண்ணாலும் போகும். எப்பேற்பட்ட கோடீஸ்வரனுடைய சரீரமும் போகும், மகா பெரிய ராஜாவினுடைய சரீரமும் போகும், அத்தனையும் போய்விடும். இது ஒரு கூடாரம். இந்த தாட் எனக்கு வந்துட்டினாலே இதன் மேல என்ன வராது? பற்று வராது. கேர் இருக்கும், ஆனா பற்று வராது. இன்னைக்கு அதான் இன்னைக்கு பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு செய்தி என்னன்னா, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். இந்த வசனத்தை வாசிச்ச போது எனக்கு ஆண்டவர் வேறொரு டைமென்ஷன் இதுல சொல்லி கொடுத்தார். அதைத்தான் நாம இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். இந்த 3 பேருமே கூடாரத்தில் இருக்கிறாங்களே, இந்த 3 பேருடைய கூடாரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஈசாக்குடைய கூடாரத்திற்கும், யாக்கோபுடைய கூடாரத்திற்கும், ஆபிரகாமுடைய கூடாரத்திற்கும் என்ன டிஃபரன்ஸ்? 3 பேருமே கூடாரங்களில் குடியிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக வாசிங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 15:5 வாசிங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, இப்ப எங்கிருந்து கூப்பிடுறாரு? அவர் அவனை வெளியே அழைத்து, இப்ப அவன் எதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான்? தன்னுடைய கூடாரத்திற்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். கூடாரத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிறதான ஆபிரகாமை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வெளியே அழைத்தார் அப்படின்னு. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேரை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்னா, முற்பிதாக்கள்னு சொல்லுவோம்.
இந்த 3 பேருடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் நம்ம சொல்லுவோம். மற்றபடி யாக்கோபுக்கு அப்புறம் வந்தவங்கள நாம தனியா வச்சுக்கிறோம். இந்த 3 பேரை மட்டும் எப்படி வச்சுக்கிறோம்? ஒரு செட்டா வச்சுக்கிறோம். ஏன் இந்த 3 பேரை மட்டும் ஒரு செட்டா வச்சுக்கிறோம்? இப்போ மோசே கிட்ட சொல்லும் போது, யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் தான் சொல்றாரு ஒழிய, அதுக்கப்புறம் நான் யூதாவின் தேவனும் பாரேசின் இப்படி ஆண்டவர் போல. ஏன் இந்த 3 பேரோட நிறுத்திட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தினுடைய மொத்த ஆசீர்வாதங்களும் இந்த 3 பேருக்குள்ளே அடங்கிவிடும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்கு மையம்னா நம்ம மையம் வேற, ஈசாக்கு நடுவுல இருக்கிறார். இந்த ஒரு பக்கம் ஆபிரகாம், ஒரு பக்கம் யாக்கோபு. இந்த 3 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் யூதனும் அல்ல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் யூதனும் அல்ல, ஆபிரகாம் இஸ்ரவேலனும் அல்ல. ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியா தேசத்தை சேர்ந்ததான ஒரு எபிரேயன். இப்ப இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் அவங்க எபிரேயர்ல இருந்து வந்திருந்தாலும் இஸ்ரவேலர்கள் தான் தனி. அதற்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே புறஜாதியார் தான். இந்த ஆபிரகாம் இஸ்ரவேலுடைய பிரமாணங்களை எல்லாம் கேட்டான். ஆனால் அந்த பிரமாணத்திற்குள்ளே மோசேக்கு கொடுத்த மாதிரி கட்டளைகளுக்குள்ளே அவன் வரவில்லை. ஓய்வு நாள் ஆசாரிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு நாள் ஆசாரிச்சிருக்க மாட்டார். இப்ப இஸ்ரவேல் முறையில் இருக்கிற 7 பண்டிகை அவருக்கு இருக்குமானா 7 பண்டிகை அவருக்கு இருக்காது. அந்த இஸ்ரவேலுக்குள்ள சொல்லக்கூடியதான சர்வாங்க தகன பலி, அப்புறம் பானபலி, சமாதான பலி, இது எல்லாமே அவர் செலுத்தினாருன்னா எதுவுமே இருக்காது. அந்த இஸ்ரவேலுடைய முறைமைக்குள்ள எதுக்குள்ளே வரமாட்டாரு. ஆனா அந்த நியாயப்பிரமாணம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டது, சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். ஆனா ஆத்தன்டிகேட் பண்ணல, சைன் பண்ணி இன்னும் கொடுக்கல, மோசே கிட்ட தான் கொடுத்தாரு. சோ அது வரைக்கும் ஆபிரகாம் தனக்கு தெரிந்தபடி என்ன செய்யறார்? ஆண்டவரை தொழுது கொள்றார். அங்கங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் ஆண்டவரை தொழுது கொள்றார். இப்ப இந்த ஆபிரகாம் என்பவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியாரை போல இருக்கிறார். நடுவுல ஈசாக்கு வருகிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாக. அவர் ரெண்டுத்துக்கும் ஒப்புரவாகுதல். இப்ப இந்த பக்கம் யாக்கோபு என்பது இஸ்ரவேலை குறிக்கும். ஒரு பக்கம் புறஜாதியார், ஒரு பக்கம் இஸ்ரவேல். இது ரெண்டுத்துக்கு நடுவுல யார் இருக்கிறார்? ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டம். எப்படி மலையில அவளை பலி கொடுக்க கூட்டிட்டு போனாங்க, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ மலையில கொண்டு போய் பலியிட்டாங்க. இன்னும் சில காரியங்கள்லாம் நமக்கு இருக்கு. இது ஒரு நிழலாட்டத்தை போலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த புறஜாதியாருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடுவில் ஒரு ஒப்புரவாகுதலை போல, மத்தியஸ்தரை போல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் நடுவில் யார் இருக்கிறார்? ஈசாக்கு இருக்கிறார். இந்த 3 பேருடைய கூடாரங்கள், புறஜாதியார், இஸ்ரவேலர், இயேசு கிறிஸ்து, இந்த 3 பேருடைய ஆசீர்வாதங்களும் நிழலாட்டமா இந்த 3 பேருக்குள்ள இருக்கு. புறஜாதியாருடைய ஆசீர்வாதம், இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம், இதை ஒப்புரவாக்க வந்த இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக கிடைத்த ஆசீர்வாதம். இது 3மே நிழலாட்டமாய் ஆதியாகமத்தில் இவங்க 3 பேர் மேல சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நான் சொல்றேன். இந்த 3 பேருக்குள்ளேயுமே உலகத்தினுடைய மொத்த ஆசீர்வாதங்களும் அடக்கம். இந்த 3 பேரையும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, எப்படி இஸ்ரவேலுக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, புறஜாதியாருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, இது எப்படி இயேசு கிறிஸ்துவால பூரணப்படுது அப்படிங்கிறத இந்த 3 பேரை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? பார்த்துக்கொள்ளலாம். நிழலாட்டமா இருக்கு. எப்பவுமே நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டம். அதை எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா, அந்த நிழலாட்டத்தை வைத்து இஸ்ரவேலர்கள், வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்காக, அவருடைய ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு 7 பண்டிகை கொடுத்தார். எதுக்காக? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அது பூரணப்படும்னு கொலோசையர்ல பவுல் எழுதுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த பண்டிகைகளை யார் பார்க்கணும்? இஸ்ரவேலர்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிற நேரமும் இயேசு அடிக்கிற நேரமும் ஒரே நேரமாக இருக்கும். 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை வச்சு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவ என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி பழைய ஏற்பாட்டுல எல்லாம் டீடைலா இருக்கு. அதை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு என்ன இப்ப இருக்கு பழைய ஏற்பாட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பழைய ஏற்பாட்டுல நமக்கு உண்டான, புதிய ஏற்பாட்டுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நிழலாட்டமா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல நமக்கு தேவையான, புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவையான எத்தனையோ மகத்துவங்கள், எத்தனையோ பொக்கிஷங்கள் அங்கே நிழலாட்டமா இருக்கு. இதை தோண்டி கண்டுபிடிச்சு படிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா எத்தனையோ சத்தியங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம அதுதான் அதுல ஒண்ணு பார்க்க போறோம். என்னன்னா, இப்ப ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவனை வெளியே அழைத்து. இந்த வெளியே அழைத்துனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கூடாரம் என்பது நம்ம நிறைய பார்த்தோம். கூடாரம் என்பது இந்த உலகத்தை குறிக்கும், கூடாரம் என்பது சரீரத்தை குறிக்கும், நிறைய பார்த்தோம். ஆனா பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கூடாரம் என்பது எதை குறிக்கும்னா, நியாயப்பிரமாணத்தை குறிக்கும். ஏன்னா அவங்க தான் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவனை தொழுது கொண்டார்கள். தேவன் எங்க இருந்தாரு? கூடாரத்துக்குள்ள இருந்தார். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தான் அவர்கள் கூடாரம் என்று சொல்வார்கள்.
இந்த கூடாரத்தில் இருந்த தேவன் அதற்கு பிறகு எங்கே மாறினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லுள்ள கைகளால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்திற்கு மாறினார். அங்கிருந்த தேவன் இப்பொழுது நமக்குள்ளே மாறி இருக்கிறார். நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அந்த கூடாரம் தான் இந்த சரீரமாகிய கூடாரம். அந்த கூடாரம் போய் எப்படி ஒரு ஆலயம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த கூடாரம் போய் நாம அங்கே ஒரு ஆலயத்துக்கு மேல போயிருவோம். பரலோகத்தில் உள்ள ஆலயத்துக்கு நம்ம மேல போயிருவோம். அல்லேலூயா. இந்த கம்பாரிசன் அதுக்குள்ள இருக்கு. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்? ஆபிரகாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். ஆபிரகாம் புறஜாதியாருக்கான அடையாளம் மறந்துடக்கூடாது. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக அவன் வெளியே வர வேண்டும். எதை விட்டு வெளியே வரணும்? கூடாரத்தை விட்டு வெளியே வரணும். கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாதான் அவனுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப ஆபிரகாம் தானே முன்னாடி வந்தாரு, அவரை புறஜாதியார்னு சொல்றீங்க. யாக்கோபு எங்க வந்தாரு? பின்னாடி வந்தாரு. அவரை இஸ்ரவேல்னு சொல்றீங்க. அப்போ புறஜாதியாருக்கான ஆசீர்வாதம் முன்னாடியா, இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம் முன்னாடியான்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியாருக்குரிய ஆசீர்வாதம் தான் முதல்ல வந்தது. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்குரிய பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் பலியான பஸ்கா ஆட்டுக்குட்டி இப்ப இல்ல, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவன். அல்லேலூயா. நமக்குரிய ஆசீர்வாதம் முன்னாடி வந்தது, ஆனா அப்ளை ஆனது பின்னாடி. இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம் பின்னாடி வந்தது, ஆனா அப்ளை ஆனது முன்னாடி. வெரி சிம்பிள். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறினார். அல்லேலூயா. முந்தின வந்த நியாய பிரமாணம் பின்னாடி போயிருச்சு, பின்னாடி வந்த சுயாதீன பிரமாணம் முன்னாடி வந்துருச்சு. இப்ப நாம தான் முன்னுக்கு நின்றுட்டு இருக்கோம். அப்போ சொல்லும் படும் போதும் ஆபிரகாம் என்பது புறஜாதியாருக்கான அடையாளம். இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா அதையே நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை அப்பமும் ரசமும் யார் கொண்டு கொடுத்தது? மெல்கிசேதேக்கு கொண்டு கொடுக்கிறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்த உடன்படிக்கை. தசமாம் காணிக்கை எல்லாம் கொடுத்தாரு. ஆனா விருத்த சேதனம் 17ஆம் அதிகாரத்தில் வந்தது, இஸ்மவேல் பிறந்த பிறகு. அது மாம்சத்தில் உண்டான உடன்படிக்கை, அது பின்னாடி வந்தது. ஆனா அந்த பின்னாடி வந்த மாம்சத்திலான உடன்படிக்கை தான் உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் முன்னாடி வந்துச்சு எல்லாருக்கும். அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் வழியா பின்னாடி வந்துச்சு, நமக்கு அப்புறமா தான் வந்துச்சு. ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய அப்பமும் ரசமும் ஃபர்ஸ்ட், அது ஏற்கனவே இருந்துச்சு. ஆனா உலக பிரகாரமா அப்ளை ஆனது பின்னாடி. நியாய பிரமாணம் பின்னாடி வந்தாலும் அப்ளை ஆனது முன்னாடி. இதே தான் இங்க நடக்குது. ஈசாக்குக்கு யாக்கோபு பின்னாடி வந்து ஆபிரகாம் முன்னாடி வந்திருந்தாலும் தகப்பனாக, ஆனால் ஆசீர்வாதத்தின்படி பாத்தீங்கன்னு சொன்னா புறஜாதியாருடைய ஆசீர்வாதம் உலகத்தில் பின்னாடி அப்ளை ஆனது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் அதான் முன்னாடி உள்ளது. அதனாலதான் இப்ப கூடாரத்தை விட்டு ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுறாரு, நீ கூடாரத்தை விட்டு வெளியே வா. இப்ப புறஜாதியாராக நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இஸ்ரவேலுடைய நியாயப்பிரமாணம் என்கிற கூடாரத்தை விட்டு வெளியே வந்தால்தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். கூடாரத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த புறஜாதியாருக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்காது. எப்படி சொல்றீங்க? இப்ப கர்த்தர் அவனை வெளியே அழைத்து எதை பார்க்க சொல்றாரு? வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு. அப்போ வானத்துக்குரிய ஆசீர்வாதம், நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம், அந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கூடாரத்தை விட்டு வெளியே வராம வானத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன விரும்புறாங்கன்னா, நான் கூடாரத்துக்குள்ளேயும் உட்காந்துக்கணும், நான் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு ரெண்டும் வேணும்னு நினைக்கிறாங்க. கூடாரத்துக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் சேஃப். என்ன கூடாரத்துக்குள்ள இருக்கிறது சேஃப்? மழை பெஞ்சா நனையாது, வெயில் அடிச்சா நமக்கு உள்ள சூடு உஷ்ணம் வராது, நம்ம உள்ளுக்குள்ள சேஃபா படுத்துக்கலாம், நம்ம என்னென்ன வச்சிருக்கிறோம் யாருக்கும் தெரியாது, சேஃபா இருக்கும். ஆனா வெளியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், காத்து அடிக்கும். இப்ப கர்த்தர் வெளியே அழைக்கிறார். வெளியே என்ன வச்சிருப்போம்? ஒன்னும் வச்சிருக்க மாட்டோம், ஒண்ணுமே வெளியே இருக்காது. எல்லாம் வந்தோடனே ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே வந்தா அவன் சொல்ற வார்த்தை, ஒண்ணும் இல்லைங்க, வெறுங்கையா வெளியே வந்தேன், வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாம் இருக்கு, வெளியே வந்தா ஒண்ணும் இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வா. நியாயப்பிரமாணம் என்பது உலகத்தின் ஆசீர்வாதம். இந்த நிறைய பேர் என்ன விரும்புறோம்னா, இந்த உலக ஆசீர்வாதத்தையும் வச்சுக்கிட்டு, இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே நான் எதையும் பெறக்கொண்டு விரும்புறேன், வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெறுகிறேன். இப்போ பவுல் சொல்றாரு, ரெண்டுத்தையும் நீ செய்யவே முடியாது. நியாய பிரமாணத்தையும் கிருபையின் பிரமாணத்தையும் சேர்த்து உன்னால செய்யவே
முடியாது. நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ வெளியே வந்து கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாதான் உனக்கு வானத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் உன்னால் எண்ணு. இந்த நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதங்கிறத நிறைய பேர் ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்கிறாங்க. நாம இன்னைக்கு கொஞ்சம் அதோட டீடைல பார்ப்போம். என்னன்னா 15:5 ஆபிரகாமை பார்த்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் நீ எண்ணு அப்படிங்கிறார், உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். ஆனா 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இதே ஆபிரகாமை கர்த்தர் சொல்லும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக. இப்ப இந்த இடத்துல ஆசீர்வாதம் என்ன வருது? வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல ரெண்டா மாறிடுச்சு. இதை நம்ம ஆட்கள் சிலர்லாம் என்ன செஞ்சுறாங்கன்னா டபுள் ஃபோல்ட் பிளெஸிங் நினைச்சுக்கிறாங்க. வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆக்சுவலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வானத்துக்குரிய ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வானத்துக்குரிய சந்ததி, உன் சந்ததி அப்படி இருக்கணும். கடற்கரை மணல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பூமிக்குரிய சந்ததி. ஏன்னா ஆகார் வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் இஸ்மவேல் வந்துடுறான், கேத்தூரால் சந்ததி வந்துருது, நிறைய சந்ததி 17ஆம் அதிகாரத்துல வந்துருது. வந்த பிறகு ஆண்டவர் பார்த்தாரு, ஈசாக்கு என்பது வானத்துக்குரிய சந்ததி, இந்த மற்றவங்க எல்லாரும் இஸ்மவேல் எல்லாரும் யாரு? பூமிக்குரிய சந்ததி. உன் சந்ததி 2 சந்ததியா மாறிடும், பூமிக்கு ஒண்ணு வானத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஈசாக்கு மூலமா வந்த சந்ததி எது? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஈசாக்கு வழியா இஸ்ரவேலர்கள் வந்தாங்க, ஈசாக்கு அப்புறம் யார் வந்தது? இஸ்ரவேலர்கள். ஆனா கலாத்தியருக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கலாத்தியருக்கு எழுதும் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:16, அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லப்படுகிறது. அநேகரை குறித்து சொல்லாமல். சரி, இப்போ இஸ்ரவேலர்கள் அந்த சந்ததிக்குள்ள வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலரை அரபு சந்ததி, அதாவது ஆகாருக்கு ஒப்புமையாக மாத்திட்டு சாராள் வழியாக வந்த ஈசாக்கை நமக்கு ஒப்புமையாக யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. நான் சொல்றது புரியுதா? அநேகரை குறித்துன்னு சொல்றாரு. அநேகரை குறித்து என்று சொல்லப்படுவது யாரை குறித்து? இஸ்ரவேலை குறித்து. ஒரு சந்ததி என்று சொல்லப்படுவது உங்களையும் என்னையும் குறித்து. அப்ப அந்த வானத்துக்குரிய சந்ததின்னு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது இஸ்ரவேலர்களை அல்ல, உங்களையும் என்னையும். அல்லேலூயா. அப்ப அந்த கடற்கரை மணல்னு சொன்னது ஒரு காலத்துல நீங்க வேணா நினைச்சுக்கலாம், நம்ம நினைச்சுக்கிட்டோம். யாரை பத்தி சொல்லி இருக்கிறாரு? கடற்கரை மணல்ங்கிறது புறஜாதியார, நட்சத்திரங்கிறது இஸ்ரவேலர் நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆக்சுவலா ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கடற்கரை மணல் என்று சொல்லப்படுவது இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல இஸ்ரவேலர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல இருந்தாலும் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியினாலே அவர்களும் புறஜாதியாரை போல கடற்கரை மணலாய் மாறிவிட்டார்கள். நீங்களும் நானும் வானத்துக்குரிய சந்ததியாய் மாறிவிட்டோம். இந்த வானத்துக்குரிய சந்ததியை நீங்கள் பெற வேண்டும். வானத்துக்குரிய ஆசீர்வாதம், தேவ ஆராதனைகள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குரியது. கொலோசியர்ல எழுதி வச்சிருக்கிற 3ஆம் அதிகாரத்துல, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தது உண்டானால் நீங்கள் அவருடைய வலது பார்சத்தில் உள்ளதான மேலானவைகளையே நாடுங்கள்னு வசனம் சொல்லுது. அப்ப அந்த வானத்துக்குரியதை மேலானவைகளையே நாடக்கூடியதுதான் இந்த சந்ததி. தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் இஸ்ரவேலுக்குரியதே, அது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த மேலான ஆசீர்வாதம் என்பது போய் தேவனாகிய கர்த்தரை அவருக்கு முன்பாக நின்று ஆராதிப்பது. வாக்கு தத்தம் என்பது வானத்துக்குரிய வாக்கு தத்தம். இந்த மேலான காரியங்கள் எல்லாத்தையும் யாருக்கு வச்சிருக்கிறாரு? மேலான சந்ததிக்கு வச்சிருக்கிறாரு. அந்த மேலான சந்ததி யாரு? நீங்களும் நான். அப்ப நமக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் மேலானவைகள், நமக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் வானத்துக்குரியவைகள். இந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வேற வழியே கிடையாது. கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் மேலான ஆசீர்வாதம் கிடைக்கும். கூடாரத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் மேலான ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப அந்த கூடாரத்தை விட்டு வெளியே ஏன் அழைக்கணும்? ஏன் ஆபிரகாமுக்கு தெரியாதா? ஆபிரகாமே, மேல நட்சத்திரத்துக்கு தெரியுமா? தெரியும் ஆண்டவரே. அந்த மாதிரி உன் சந்ததியை மாத்துவேன்னு ஏன் சொல்லக்கூடாது ஆண்டவர்? சொன்னாலும் உண்மைதானே, புரியதானே போது அவனுக்கு. ஏன் அந்த பர்டிகுலரா அவனை அவர் வெளியே அழைத்து? இப்ப நீங்க சொல்லுவீங்க, ஒருவேளை ஆபிரகாமுக்கு அந்த நட்சத்திரத்தை காட்டி சொல்ல விரும்பி இருப்பாரோ? பாரு ஆபிரகாம், இந்த நட்சத்திரத்தை பாரு, என்ன முடியுமா? இல்ல ஆண்டவரை, என்ன முடியல, இந்த மாதிரி அப்படி சொல்லுவார் நினைச்சிருப்பீங்களோ? அப்படி நினைச்சீங்கன்னா அந்த 15ஆம் அதிகாரம்
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது வசனத்தை வாசி. 15, 12 வாசி. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. இப்பதான் என்ன வருது? சூரியன் என்ன பண்ணுது? அப்ப சூரியன் சாயங்காலத்தில் தான் அஸ்தமிக்கும். இந்த விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னாடி நடக்குது. கூடாரத்தை விட்டு வெளியே அழைக்கும் போது, ஆண்டவர் பார்க்க சொல்லும் போது பட்டப்பகல். எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கப்புறம் 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் பிடிக்க சொல்றாரு. இவ்வளத்தையும் பிடிச்சி வந்து அடிச்சு முடிச்சு பலி செலுத்தி பலிபீடத்து மேல வச்சு எல்லாம் செலுத்தி முடிக்கும் போதுதான் என்ன வருது? சூரியன் அஸ்தமிக்குது. அப்ப இவ்வளவு விஷயமும் நடக்கிறது எப்போ? பகல்ல நடக்குது. எதுக்கு பகல்ல வெளியே அழைச்சு காமிக்கிறாரு? புதிய ஏற்பாட்டு சபைக்கு தான் ஒரு கட்டளை இருக்கிறது. என்ன கட்டளை இருக்கிறது? கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இஸ்ரவேலர்கள் அடையாளங்களை தேடுகிறார்கள், அவர்கள் கண்டு விசுவாசிக்கிறவர்கள். நாம் அடையாளங்களை தேடுகிறவர்கள் அல்ல, நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். விசுவாச பிரமாணம்னா என்ன? நம்பப்படுவர்கள் மேல் உறுதியும் காணப்படாதவர்கள் மேல் நிச்சயம். அப்போ நம்பப்படுற உறுதி என்ன? மேல நட்சத்திரம் இருக்கியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. காணப்படாத மேல், நம்பப்படுற மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். அங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல, நட்சத்திரம் தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, என் கண்ணுக்கு தெரியல ஆனா நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி தான் என் சந்ததி கண்ணுக்கு தெரியாது ஆனா நிச்சயமாக உண்டு.